ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிற இந்த மாதத்தின் கடைசி நாளில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். 6 மாதங்கள் இந்த வருடத்திலே முடிய போகிறத யோசித்து பாருங்கள். கர்த்தர் இம்மட்டும் பாதுகாத்து பராமரித்து நடத்தினாரே. இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் அவனை ரட்சித்தது என்றார். 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடம் வருகிறார்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு. இயேசு அவர்களை அனுப்பி வைக்கிறார். நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள் சொல்வது போகிற வழியில சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் திரும்பி வந்து நன்றி சொல்றது ஒரே ஒருத்தன் தான். வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு சமாரியனா இருந்தான். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எப்பா நீ வந்துட்டியப்பா, ரொம்ப சந்தோஷப்பான்னு சொல்லி அனுப்பல. மற்ற 9 பேரை கூட கேட்கிறார், அவங்க எங்க, என்ன ஆச்சுண்டே. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? திரும்ப வந்து ஒரு வார்த்தை. இன்னைக்கு நாமெல்லாம் என்ன பண்றோம், ஒரு நல்ல ஒருத்தருக்கு உதவி செஞ்சா தேங்க்ஸ் கூட சொல்லாம நன்றி இல்லாம போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளேயா திட்டிடுவோம். சில நேரம் யோசித்து பாருங்க, சிலவங்க நேரிலே கேட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் செய்த நன்மைகள் எவ்வளவு. இந்த 6 மாசம் கொடுத்திருக்கிறாரு. இந்த காலையில எழுந்து, ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி நாளை பார்க்க கொடுத்தீங்க, நமக்கு ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொல்றோம்? ரொம்ப குறைவு தான். ஐயோ இந்த நாள் என்ன பிரச்சனை ஆக போதோ, என்ன பாடு வரப்போதோ, இப்படித்தான் புலம்புகிறோமே ஒழிய, இதுவரை நடத்தினாரே, இதுவரை சுகத்தை கொடுத்திருக்கிறாரே, இதுவரை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே என்று நன்றி சொல்வது ரொம்ப குறைவு தான். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? வரும்போது, இன்னைக்கு நடத்துனீங்களப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பத்திரமா வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வர திரும்பி வர வச்சிங்களா, ஸ்தோத்திரம். இந்த மாதம் சம்பளம் வாங்க வச்சிங்களப்பா, அதுக்கு ஸ்தோத்திரம். அல்லது இந்த மாதம் முழுவதும் தடையின்றி அல்லது பலவீனெல்லாம் வந்து லீவு போடாதபடி கர்த்தர் காத்தீங்களே சொல்லி நன்றி சொல்லி பாருங்களா. தொடர்ந்து நன்மைகள் தொடர்வதை பார்க்க முடியும். 10 பேர்ல ஒருத்தன் தான் வந்திருக்கிறார். அந்த ஒருவன் மட்டுமே ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள்ல நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். அதுதான் ஆண்டவருக்கு மிகவும் பிரியம். எப்போ பார்த்தாலும் போய் இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருந்தா நமக்கே அது நல்லா இருக்குமா? நீங்க செய்ததுக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் வேண்டியதெல்லாம் ஆண்டவர் நீங்க கேட்காமலே செய்து கொடுத்து விடுவார். ஒரு அருமையான குடும்பத்தார், அதுல அந்த தகப்பன் சிக்காயி மருத்துவமனையில அட்மிட் ஆகிறாரு. ஹார்ட் ப்ராப்ளம், பிளாக் இருக்குது, ஆன்ஜியோ பண்ணணுங்கிறாங்க. சரி பண்ணலான் போது பண்ணி எடுத்து பிளாக் ரிமூவ் பண்ணி ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாரு. நல்லா ரெஸ்ட் எடுங்க, அடுத்த ரிவ்யூக்கு வந்துட்டு 1 மந்த் கழிச்சு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்பி விடுறாங்க. கொஞ்ச நாள்ல ஒரு 15-20 டேஸ்ல நல்லா நார்மல் ஆகிறா நடக்கிறான்னு பண்ணும்போது அந்த சகோதரி ஒரு குழந்தை, குட்டி குழந்தை, நேரா டாடி ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொன்னா, எதுக்குமா ஹாஸ்பிட்டல் போனோம்? உங்க ரிவ்யூக்கு வரைக்கும் டேட் இருக்கலாம், இன்னும் ஒரு 10 நாள்கிட்ட இருக்குது, அதுக்கு அந்த டைம் போனா போதும், இப்போ போய் நம்ம எதுக்கு வேஸ்ட் ஆகல? என்ன இல்லை டேடி, வாங்க டேடி, எனக்கு என்னமோ தோடுது, நீங்க சும்மா வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கணும்னு சொல்லிட்டு எதுக்குடா தொந்தரவு பண்றோம். அவரும் மெதுவா புறப்பட்டு போறாரு. அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமா, அப்படியே போயிட்டு வரலாமட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு அப்படிக்கும்போது, நான் இப்போ வர சொல்லலையே, என்னதான் டேட் இருக்க, நீங்க ரிவ்யூக்கு வர அப்பதானே வரணும் அந்த டாக்டர் சொல்றாரு. நான் வரல டாக்டர், என் பொண்ணு அந்த குட்டி குழந்தை தான், எப்படியாவது வாங்க கூப்பிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். அப்பா உடனே டாக்டர் அந்த குட்டி பிள்ளைய பார்த்து கேட்கிறாரு, எதுக்குமா அங்க வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எதுக்கு அப்பாவே நீ அலைய வச்சிருக்கிறா? இல்ல அங்கிள், எங்க டேடி என்னை தனியா விட மாட்டாங்கல்ல, நான் குட்டி பிள்ளையாச்சுத வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் போல எனக்கு தோணுச்சுது. எங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்ல நீங்க நல்ல எஃபோர்ட் எடுத்து நாங்களும் ஜெபம் பண்ணோம், ஆனா உங்க எஃபோர்ட் அதுல இருக்கலாம். ஒரு வார்த்தை ஈஸியா நாங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டோம், உங்களுக்கும் நன்றி சொல்லணும் போல தோணுச்சுது, அதனாலதான் எங்க அப்பாவை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். தேங்க்யூ சோ மச் டாக்டர்னு திருப்பி சொல்லும் போது அந்த டாக்டருடைய கண்கள் கலங்கிருச்சுதான். எவ்வளோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறேன், எவ்வளோ பேருக்கு இது பண்ணாலும் ஏதோ பார்க்கும்போது நான் டாக்டர் தேங்க்ஸ் அந்த ரிவ்யூ டைம்ல வருவாங்க, அது அடுத்த முறை வரும்போது தான் சொல்லலான்ட்டு இடையிலே நீ வந்து சொல்றப்ப உண்மையிலே எனக்கு இன்னும் என்கரேஜிங்கா இருக்குது, இன்னும் நல்லா அந்த மருத்துவ தொழில உண்மையா செய்யணும்னு சொல்லி தோணுதுன்னு சொல்லி அந்த பிள்ளைய தட்டி கொடுத்து சந்தோஷமா அனுப்பி வச்சாராம். யோசித்து பாருங்களா, சிறு பிள்ளையுடைய அந்த சிறு இருதயத்துக்குள்ள அந்த எண்ணம் தேங்க்ஸ் சொல்லணும். நாம எப்படி இருக்கிறோம்? நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா? இல்ல சூழ்நிலை குறை சொல்லிட்டு இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம்னு சொல்லி இன்னும் வேற மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறோமா? இல்ல இந்த மாத கடைசியில கடந்து வந்த பாதை, கர்த்தர் செய்த நன்மைகள், பாராட்டின கிருபைகள் நம்ம இம்மட்டு உயிரோடு வைத்திருக்கிறாரே. எவ்வளோ பேர் மறித்து கொண்டிருக்கிறாங்க, எவ்வளோ யுத்தத்துல அனாதையா அகதியா மாறிட்டு இருக்கிறாங்க, பஞ்சத்துல தவிக்கிறாங்க, பட்டினியில தவிக்கிறாங்க, எவ்வளோ காரியங்களை பார்க்கறோம். இந்த மாதத்தை தொடங்கினவங்க இன்னைக்கு இல்லையே. அநேகர் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுது. அவர்களை காட்டிலும் நம் நீதிமான்கள் என்று சொல்லி அல்ல, கிருபை. பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த மாத கடைசி நாள் நம்முடைய சமூகத்துல நன்றியுள்ள இதயத்தோடு வந்து நிற்கிறோம்ப்பா.
நீர் பாராட்டின கிருபைகள், உடைய இரக்கம், நீர் எங்களை நடத்தி வந்த பாதை எல்லாவற்றுக்கும் கொடாகொடி ஸ்தோத்திரம். நம்ம அதை கடைசியில வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தினதற்காக, செய்த நன்மைகளுக்காக, பாதுகாத்ததற்காக, போஷித்ததற்காக, கொடுத்து வைத்ததற்காக, பாராட்டின பெரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நாளை புதிய வாழ்த்துக்கள் போகும்போது புதிய காரியத்தை செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். திதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி உள்ளவர்களாயிருப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு நன்மை செய்களுக்கும் நன்றி சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். தொடர்ந்து நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.